வெற்றிலை என்பது ஒரு அருமையான அரிய வகை மூலிகை. கொடியில் படரும் தன்மை கொண்ட இத்தாவரத்தின் இலைகள் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. தமிழ்நாட்டின் 3 வெற்றிலை வகைகள் அவற்றின் சுவை மற்றும் நறுமணத்திற்காக பெயர் பெற்றவை. வெனிஸ் நகர வணிகரும் ஆய்வாளரும் எழுத்தாளருமான மார்க்கோ போலோ 1292-94 காலகட்டத்தில் வெற்றிலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவை சங்க இலக்கியங்களைப் போலவே பழமையானவை வெற்றிலை. பிற்கால செவ்வக காலத்தில் மதுரை வீதிகளில் வெற்றிலை விற்கப்பட்டதாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. ஆத்தூர் மற்றும் சோழவந்தான் ரகங்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டத்தில் உள்ள சோழவந்தான் பேரூராட்சியில் விளையும் வெற்றிலையானது அதன் சுவை மற்றும் நறுமணத்திற்கு பிரபலமானது. வெற்றிலை என்றாலே வெற்றியைத்தான் குறிக்கும். இந்தியாவில் பரவலாக அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் வெற்றிலை முதல் இடம் பிடிக்கும். தாம்பூலத்தில் மட்டுமல்லாது விருந்து உபசரிப்பின் முடிவில் வெற்றிலை கண்டிப்பாக இடம்பெறும். பலமான விருந்து முடித்த பின்பு வெற்றிலை சாப்பிட்டால் நல்ல ஜீரணமாகி அஜீரண கோளாறு தவிர்க்கப்படும். தமிழ்நாட்டில் வெற்றிலைக்கு பெயர் போன ஊர் கும்பகோணம். இவ்வூரில் விளையும் வெற்றிலை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெற்றிலையில் 2 வகை உண்டு, கருப்பு மற்றும் வெள்ளை வெற்றிலை. தமிழ் கவிஞர்கள் வெற்றிலைக்காக பாடல்கள் எழுதியுள்ளனர். பல பழைய பாடல்கள் மற்றும் புதிய கானா பாடல்கள் கும்பகோணம் வெற்றிலையை பற்றி பேசுகின்றன. பாக்கு வெற்றிலை மாற்றி ஒரு பையன் வந்தாச்சு, கொட்ட பாக்கும் கொழுந்து வெற்றிலையும் போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலம். வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்பு போட்டால் நாக்கு சிவக்கும். இப்போதெல்லாம் வெற்றிலை போடும் பழக்கம் வெகுவாக குறைந்து விட்டது என்றே சொல்லலாம். கொரோனா தொற்றின் போது வெற்றிலையுடன் மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தோம். சளி, காய்ச்சல், தொண்டை கரகரப்பு, முக்கியமாக செக்ஸ் பிரச்சனைகள் வரை வெற்றிலை போக்குகிறது. இது நாம் சாப்பிட்ட உணவின் சுவையை நீண்ட நேரம் நாவில் வைத்திருக்கும் என்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. சற்றே விறுவிறுப்பான சுவையுடன் கசப்பான ருசியுள்ள வெற்றிலையில் டேனின்கள், புரோபேன்கள் மற்றும் ஆல்கலாய்டுகள் போன்ற பல கூறுகள் உள்ளன. இதனால் உடலில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கம் குறைகிறது. வெற்றிலை பல உடல்நல பிரச்சனைகளுக்கு வீட்டு வைத்தியமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. வெற்றிலை சாறு மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கும். இது வயிற்றுப்புண் மற்றும் பிற வயிற்று பிரச்சனைகளையும் குணப்படுத்துகிறது. சிறந்த வலி நிவாரணியாக இருக்கிறது. வெற்றிலை சாற்றால் உடலில் உள்ள உள் வலியும் குறையும். வெட்டுக்காயத்தின் மீதும் வெற்றிலை சாற்றை பயன்படுத்தலாம். வெற்றிலை சாறு சளி மற்றும் காய்ச்சலுக்கு சிறந்த வீட்டு மருந்தாகும். வெற்றிலை பாக்கு சாறு நுரையீரல் தொற்று மற்றும் ஆஸ்துமாவையும் கட்டுப்படுத்தும். வெற்றிலையில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளால் பல் மற்றும் ஈறுகளுக்கு நல்லது. வெற்றிலை சாறு பல் துவாரங்கள், பிற பிரச்சனைகள் மற்றும் ஈறு தொற்றுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பல் மற்றும் ஈறு வலி வீக்கத்திற்கு வெற்றிலை சாற்றை வீட்டு மருந்தாக பயன்படுத்தலாம். வெற்றிலை சாறு சற்றே குமட்டல் உள்ளவர்களுக்கும் நல்லது. வெற்றிலை சாறு வாந்தி பிரச்சனையை போக்குகிறது. மேலும் வெற்றிலை சாறு வாய் துர்நாற்றத்தையும் நீக்குகிறது. அதிலும் புதுமண தம்பதிகளுக்கு வெற்றிலை பாக்கு போட சொல்லுவார்கள். ஏனெனில் வெற்றிலை சாறு பால் உணர்வை அதிகரிக்கிறது. அதாவது ஒரு செக்ஸ் வாழ்க்கைக்கு ஒரு வயாக்ரா போல் செயல்பட உதவுகிறது. தம்பதியருக்கு தாம்பத்தியத்தில் ஆர்வம் குறைகிறது எனில் வெற்றிலை சாப்பிட்டால் ஆர்வம் கூடி குடும்ப வாழ்வில் ஈடுபடுவர். அதனால் குழந்தை பேறு பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது. இப்போதெல்லாம் மக்கள் வெற்றிலையை சும்மா பூஜையின் போது மட்டுமே பயன்படுத்தி பிறகு குப்பையில் போடுகின்றனர். சுமார் 90% பேர் அப்படித்தான் செய்கின்றனர். நாக்கு தடிமனாகும், அறிவு மங்கும் போன்ற தவறான கருத்துக்கள் அப்போது பேசப்பட்டது. ஆனால் தற்போது வெளிநாடுகளில் வெற்றிலை கேப்சியூல் வடிவில் விற்கப்படுகிறது. நம்முடைய நாட்டில் அதிகம் கிடைக்கிறது. ஆனால் நமக்குத்தான் அதனுடைய அருமை தெரிவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் வெற்றிலை பயன்படுகிறது.